கான்செப்டா இருக்கிறது. இதுல இருந்து கிடைக்கிறது எதுவுமே நமக்கு சைடு எஃபெக்ட் இல்ல. இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு மழலை குழந்தைகள் முதல் பயன்படுத்த வேண்டும். முந்தைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா குமரி மாவட்ட வாழ்வாதாரமே இந்த பொருட்களை சார்ந்துதான் இருந்தது, பனை பொருட்கள். இப்போ எல்லாமே என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டாங்க. இதனால எல்லாருக்கும் உடல் அநேகமான நோய்கள் வரக்கூடிய சிச்சுவேஷனா இருக்கிறது. இதெல்லாமே நம்ம பாரம்பரியத்தோடு வந்தோம்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மோட்டோவாக இருக்கும். தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் இப்ப தமிழக அரசு 6 கோடி பனை விதை நடவு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. மிக வரவேற்கத்தக்கது. இது பாத்தீங்கன்னு சொன்னா அரசு அலுவலர்கள் முதல் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வர்கள் இணைந்துதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த முன்னெடுப்பை நம்ம நடவு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்று நடத்திட்டு இருக்கோம், எங்களை போல இயக்கங்களும் சேர்ந்து. பட் ஆனா இத எல்லாருமே கொண்டு வர வேண்டும். ஏன்னு சொன்னா அந்த பொருட்கள் இருக்கிறத நம்ம இப்ப என்ன சொன்னா சந்தைப்படுத்தினாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இதை என்ன செய்யலாம்னு சொன்னா எல்லாருமே இது ஆர்வமா பயணிக்க முன் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. இன்னை பாருங்க, பனை நடவு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தில் புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் ஆர்வம் மக்களிடையே வர வேண்டும் என்றால் இந்த பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது.